வணக்கம். இன்றைய தினம் ஸ்ரீலங்காவின் வடமத்திய மாகாணத்தில் இருக்கின்ற மிகவும் உயரமான ஒரு தரைத்தோட்ட அமைப்பான ரெட்டிகலைக்கு அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். வரலாற்றுக்கு முற்பட்ட கால சிறப்புகளை கொண்ட கடல் மட்டத்திலிருந்து 776 மீட்டர் உயரமான இந்த குன்று தொடர் ரெட்டிகல என்று அழைக்கப்படுகின்றது. அனுராதபுர நகரத்தின் வடகிழக்காக 43 கிலோமீட்டர் தொலைவில் அனுராதபுர பொலனறுவ வீதியில் கபரணைக்கும் மருதன் கடவுளைக்கும் இடைப்பட்ட பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற இந்த ரிட்டிகல அரித்த பர்வதம் அல்லது அரித்த பவத எனவும் அழைக்கப்படுகின்றது. ரெட்டிகல என்னும் பெயருக்கு பல்வேறு வியாக்கியானங்கள் அறிவு அந்தவர்களால் வழங்கப்பட்டிருந்தாலும் பாதுகாப்பான குன்று தொடர் என்ற பதமே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. ஸ்ரீலங்காவினது முதலாவது ராசதானியாக கருதப்பட்டு 1500 ஆண்டுகள் வரை நிலைத்து நீடித்திருந்த அனுராதபுர ராஜ்யத்தினுடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ரெட்டிகலவும் மரங்களுக்குள் புதையுண்டது. இது மீண்டும் 1872 ஆண்டு ஜேம்ஸ் மில் என்ற நில அளவையாளரினால் மீண்டும் வெளிக்கொணரப்பட்ட ஒன்றாக கருதப்படுகின்றது. இராமாயணத்தில் இலக்குவனுக்காக அனுமன் பேத்து வந்த மலையின் ஒரு பகுதிதான் இந்த ரெட்டிகல என்று இராமாயணத்தினூடாக அறிய கிடைக்கின்றது. இந்த ரெட்டிகல மலைத்தொடரில் அல்லது குன்று தொடரில் 78க்கு மேற்பட்ட குகைகள் இருப்பதை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீர்த்தடாகங்கள், இளைப்பாறு மண்டபங்கள், கற்பலங்கள் பலவாறான ஒன்றை கொண்ட ரெட்டிகலைக்கு நீங்களும் சென்று இங்கு அறியாத பலவற்றை அறிந்து பின்னூட்டங்களாக பதிவு செய்வீர்கள் என்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி.